ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் பொன் தகடு பதிக்கப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடாரம் என்றது பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தின் மாதிரி. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்களே கர்த்தருடைய ஆலயம் என்று. அப்படியானால் தேவாலயம் தங்கத்தால் மூடப்பட்டதாக, தங்கமாக இருக்க வேண்டும். அதான் பொருள். இன்று நாம் தேவாலயம் என்றால் நம்முடைய இருதயம் தங்கத்தை போல இருக்க வேண்டும். நம் இருதயத்தில், நம் மனதில், நம் நினைவுகளில் கர்த்தர் வாசம் செய்கிறார். நம் நினைவுகள் தங்கத்தை போல இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தங்கம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் மோசே ஐயா கட்டின ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அங்கிருக்கிற ஒவ்வொரு பனிமுட்டுகளை குறித்தும் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த செய்தியில் உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் தியானித்தோம். கிருபாசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கிருபாசனம் எப்படி செய்யப்பட்டது, அதன் பொருள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். அதற்கு முன்பாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து சில விஷயங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் பொன் தகடு பதிக்கப்பட்டிருந்தது. பசும் பொன், அதாவது எந்தவித செம்பு கலப்பில்லாத வெறும் தங்கத்தால் தங்கத்தை உருக்கி தகடாக்கி அதை ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் சுற்றிலும் அதை பதித்து வைத்திருந்தார்கள். சுவர் பக்கம் இருக்கிற அந்த இடங்களில், மர வேலைகள் செய்யப்பட்டிருக்கிற இடத்தில், தரையில், இப்படி எல்லா இடங்களிலும் பொற்தகடு பதிக்கப்பட்டிருந்தது. சரி, சுற்றிலும் எல்லா இடத்திலும் பொற்தகடு பதிக்கப்பட்டிருந்தது என்றால் அதன் பொருள் என்ன? பொன் என்றால் என்ன? அதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தங்கம் என்று நாம் சொல்லுகிறோம். தங்க நகைகள் உலகத்தில் எல்லா நாடுகளாலும் போற்றப்படுகிறது, உயர்வாக மதிக்கப்படுகிறது. தங்கம் வைத்திருக்கிறதை பொறுத்து ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சொல்லுவார்கள். அதிகமான தங்கம் வைத்திருக்கிற நாடு பணக்கார நாடு என்று சொல்லலாம். அப்படிதான் மதிப்பிடப்படுகிறது. பணத்தையே தங்கத்தை வைத்திருக்கிற அளவை பொறுத்து சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க தங்கம் ஏன் உலகத்தில் போற்றப்படுகிறது? தங்கம் என்பது ஒருவித உலோகம். இரும்பு, செம்பு, வெள்ளி, வெண்கலம் போன்ற பொருள்களைப் போல தங்கமும் ஒருவித உலோகம். இதில் தங்கத்திற்கு மட்டும் உலகத்தில் எல்லா தேசங்களிலும் மதிப்பு அதிகம். அதை மிக மிக விலை அதிகமாக விற்கிறார்கள். நிறைய பொருள்கள் இருந்தாலும் தங்கத்திற்கென்று தனி மரியாதை உண்டு. உலக நாடுகளில் ஜனங்கள் தங்கத்தை உருக்கி நகைகளாக, அலங்கார பொருள்களாக செய்து பெண்கள் அணிவது உண்டு, ஆண்களும் அணிவது உண்டு. தங்கத்திற்கு ஏன் இவ்வளவு மேன்மை என்று பார்க்கும்போது, தங்கத்தின் மேன்மை என்ன என்பதை அந்த காலத்தில் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த காலத்தில் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதன் மேன்மை என்ன, ஏன் இவ்வளவாய் கொண்டாடப்படுகிறது என்பதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்றால் பரிசுத்தம். தங்கத்தின் பரிசுத்தம் தான் காரணம். சரி, தங்கம் என்ன அவ்வளவு பரிசுத்தமானதா என்றால், இன்றைய விஞ்ஞானத்தில், கெமிஸ்ட்ரியில் நாம் பார்க்கும்போது தங்கத்தின் நற்குணங்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு உலோகங்கள், தனிமங்கள் ஒவ்வொன்றையும் அதன் நற்குணங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது தங்கத்திற்கென்று ஒரு தனித்தன்மை உண்டு. மற்ற உலோகங்களாக இருந்தாலும் மற்ற தனிமங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று வினை புரிகிறதா இருக்கிறது. அதாவது அது காற்றோடோ, அது ஆக்சிஜனோடோ, ஹைட்ரஜனோடு, மற்ற தனிமங்களோடு வினை புரிகிற தன்மை உண்டு. ஆனால் தங்கம் எந்த பொருளோடும் வினை புரியாது. அப்படி என்றால் எதோடும் கலக்காது. கலக்காது என்று சொல்வதை காட்டிலும் ஒன்றோடொன்று ஒன்று சேராது. அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனையும் சேர்த்தால் நீர் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும். அதே போல கார்பனையும் ஆக்சிஜனையும் சேர்த்தால் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு என்ற பொருள்கள் கிடைக்கும். அதே போல தங்கத்திற்கு ஒரு குறி சொல்வார்கள், ஏஜி என்று.
அந்த தங்கம் எந்த பொருளோடு சேர்த்தாலும் வினை புரிந்து இன்னொரு பொருளை கொடுக்காது. அது தனித்தன்மை வாய்ந்ததாக அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு வெப்பத்தை போட்டாலும், அதிகமாய் அக்னியில் போட்டாலும் அது உருகி ஓடுமே தவிர மற்றதோடு சேர்ந்து வினை புரியாது. என்ன செய்தாலும் அதை மாற்ற முடியாது. தங்க நகை செய்வதற்கு கூட ராஜ திராவகம் ஒன்றை வைத்துதான் அதை கரைக்கிறார்கள், அவ்வளவுதான். கரைப்பதே கடினம். கரைப்பதற்கே ராஜ திராவகம் என்று ஒரு திராவகத்தை உற்பத்தி பண்ணி செய்வார்கள். ராஜ திராவகம் என்பது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சல்பியூரிக் ஆசிடும் இரண்டும் இணைந்த ஒரு பொருளாக இருக்கிறது. அந்த திராவகத்தில் மட்டும்தான் இந்த தங்கம் கரையும், மற்றபடி கரையாது. இது தங்கத்தின் தனித்தன்மையான குணம். எந்த பொருளோடும் ஏன் இது வினை புரிவதில்லை? அதன் தன்மை அப்படி. கர்த்தர் அதற்கு கொடுத்திருக்கிற தனித்தன்மை அப்படி. அது கரைந்து போகாது. அது மற்ற பொருளோடு வினை புரியாது. இவ்வுலகத்தில் வேதத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நெருங்கிய தொடர்பு என்று சொல்வதை விட இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியும். அதில் சிலவற்றை சரியாக புரிந்து கொள்கிறோம், சிலவற்றை தவறாக புரிந்து கொள்கிறோம். இது இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். விஞ்ஞானத்தை சரியாக புரிந்து கொண்டால், சரியான விஞ்ஞானத்தை நாம் அறிந்து கொண்டால் சுலபமாக வேதமும் புரியும். வேதத்தை புரிந்து கொண்டால் விஞ்ஞானத்தையும் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞானிகள், பெரிய விஞ்ஞானிகள் எல்லோரும் வேதத்தின்படி ஆராய்ந்தால் சுலபமாக பல காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், பெற்று தரலாம். தங்கம் ஏதோடும் வினை புரியாது என்று நாம் பார்த்தோம். அதனால்தான் நாம் நகைகளாக செய்து பயன்படுத்துகிறோம். பல தலைமுறைகளாக எங்கள் வீட்டில் இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். இதற்கு காரணம் அது அழியாது, மறையாது, கரைந்து போகாது. பாருங்கள், கர்த்தரும் ஆசரிப்பு கூடாரத்தை தங்கத்தால் மூட சொன்னார், தங்க தகடு பதிக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னொரு காரியம், இன்று சேட்டலைட் அனுப்பும் போது, பிற கோள்களுக்கு சேட்டலைட் அனுப்பும் போது, சேட்டலைட் என்றாலே அதன் அந்த சேட்டலைட்டின் மேற்பகுதி தங்கத்தால், தங்க தகடை மூடிதான் அனுப்புகிறார்கள். இன்றும் விஞ்ஞானத்தில் அதை தான் செய்கிறார்கள். இன்றும் விஞ்ஞானிகள் அதை தான் செய்கிறார்கள். சேட்டலைட்டை அந்த சேட்டலைட் முழுவதும் அந்த தங்க தகடால் மூடி அனுப்பும் போது சேட்டலைட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இப்படியாக ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் பொற்தகடு பதிக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டியும் பொன் தகடால் செய்யப்பட்டது. கேருபீன்கள் பொன் தகடு, கிருபாசனம் பொன் தகடால் செய்யப்பட்டது. பொதுவாக பூமியில் பொன் என்று வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தம் கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தங்கத்தை இந்த இடங்களில் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் பயன்படுத்த சொன்னதற்கு காரணம் என்ன என்றால், தங்கம் வேறொரு பொருளோடு வினை புரியாது என்பது மட்டுமல்ல, இது ஆவிக்குரிய அர்த்தமாக ஆசரிப்பு கூடாரம் என்றது பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தின் மாதிரி. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்களே கர்த்தருடைய ஆலயம் என்று. அப்படியானால் தேவாலயம் தங்கத்தால் மூடப்பட்டதாக, தங்கமாக இருக்க வேண்டும். அதான் பொருள். இன்று நாம் தேவாலயம் என்றால் நம்மளுடைய இருதயம் தங்கத்தை போல இருக்க வேண்டும். நம் இருதயத்தில், நம் மனதில், நம் நினைவுகளில் கர்த்தர் வாசம் செய்கிறார். நம் நினைவுகள் தங்கத்தை போல இருக்க வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தங்கம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்படியானால் அந்த நம் நினைவுகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது என்று நமக்கு வேதத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி நம் இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தத்தையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். நீதியான காரியங்களை சிந்திக்க வேண்டும். நீதியான விஷயங்களை கேட்க வேண்டும். நீதி நியாயங்களை பேச வேண்டும். நீதிக்கு புறம்பான எதையும் நாம் தொடக்கூடாது. அவைகளோடு சேரக்கூடாது. தீய குணங்களோடு நாம் வாழக்கூடாது. தீமையான குணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது.
தங்கம் எப்படி மற்றொரு பொருளோடு சேராதபடிக்கு அது தனித்திருக்கிறதோ, அது தன் பளபளப்பை, தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொள்ளாமல் அதன் குணத்தை அப்படியே வைத்திருக்கிறதோ, அதே போல கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். உலக இச்சைகள், உலக பாவங்கள், உலகத்தின் சுபாவங்கள் போன்ற காரியங்களை உலகத்தாரிடமிருந்து கற்றுக்கொண்டு எதையும் செய்துவிடக் கூடாது. உலகத்தை மாற்றுகிறவர்களாக, தீயவர்களை நற்குணசாலியாக மாற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர, அவர்களிடமிருந்து தீமையை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அதனால் பரிசுத்தம் என்பது தங்கத்தை குறிக்கிறது. தங்கத்தை போல நம்முடைய மனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எதோடும் சேரக்கூடாது. எதோடும் அப்படி என்றால் என்ன? 10 கட்டளைகள், 2 கற்பனைகள், வேத வசனங்கள், இதை சுற்றியே நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதற்குள் அடங்கி இருக்க வேண்டும். இதை மீறிய காரியங்களை செய்யக்கூடாது. இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளை இருக்கிறது. அதனால் நாம் இச்சையாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர் பொருள் மேல் ஆசைப்படாமல் நமக்குரியது போதும் என்று வாழ்ந்திருக்க வேண்டும். அதே போல உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. முதலாம் கட்டளையா இருக்கிறது. அந்த கட்டளையை அப்படியே நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். முதல் கட்டளை மீறக்கூடாது. இதே போல அந்த 10 கட்டளைகளின்படி நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். நிச்சயம் இது தேவை. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்துதான் வாழ வேண்டும். 10 கட்டளைகள் இல்லை என்றால் எது பாவம் எது பரிசுத்தம் என்றே தெரியாது. 10 கட்டளைகள் வேண்டாம் என்றால் அப்படியானால் கர்த்தரை தவிர வேறு தெய்வங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்ற பொருள் ஆகிறது. அதனால் கட்டளைகளை வேண்டாம் என்றோ, அது தேவையில்லை என்றோ, அதை கடைபிடிக்க தேவையில்லை என்று நினைத்து விடக்கூடாது. அது இல்லை என்றால் கர்த்தர் யாரோ நாம் யாரோ. 10 கட்டளைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளமே. அதை கடைபிடித்து வாழ்பவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் பரலோகத்தின் பார்வையில். உலகத்தில் நாம் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக் கொள்ளலாம். எத்தனை டினாமினேஷன் வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். எத்தனை விதமான பரம்பரை நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதெல்லாம் பரலோகத்தில் செல்லாது, கர்த்தரிடத்தில் செல்லாது. அவர் பார்க்கும்போது நம் இருதயத்தில் 10 கட்டளைகள் இருக்கிறதா? நம் வாழ்க்கையில் அதை கடைபிடித்து வாழ்கிறோமா? கற்பனைகளின்படி 2 கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தோமா? முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தோமா? நம்மை நேசிப்பது போல பிறரை நேசித்தோமா? இதைதான் கர்த்தர் பார்ப்பார். அதன் பின்பே நாம் பரலோகத்தில் வாசலை தாண்டி உள்ளே போக முடியும். கர்த்தரிடத்தில் போய் சேர முடியும். இது இல்லை என்றால் பரலோகத்திற்கு வெளியே போக வேண்டியதுதான். அதனால் இதுதான் முதல் தகுதி. இதையே தேவையில்லை என்றோ, அதை தெரியாமலே இருப்பவர்கள் எப்படிப்பட்ட ஏமாளிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். கொஞ்சம் புத்தி இருந்தால் கூட 10 கட்டளைகளை படித்து அதன்படி வாழத் தொடங்கி விடுவார்கள். உண்மையிலேயே தங்கள் ஜீவனையே இழந்து போய் கொண்டிருக்கிற ஏமாளிகள் தான் 10 கட்டளைகளை அறியாதவர்களும், படிக்காதவர்களும், அதன்படி நடக்காதவர்களும் முழுமையான ஏமாற்றப்படுகிறார்கள். பொல்லாத வஞ்சகனால் அவனுடைய வஞ்சகத்தில் விழுந்து ஏமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பதே சத்தியமான உண்மை. கட்டளைகள் இல்லாமல், கற்பனைகள் இல்லாமல், எதுவும் இல்லாமல் எப்படி போய்விடுமோ? கர்த்தருடைய நீதியே நமக்கு வஸ்திரமா இருக்கிறது. நாம் பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டால்தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். அதையே வேண்டாம் என்றால் அங்கு அனுமதி கிடையாது. கர்த்தருடைய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நீதியாகிய அந்த அவருடைய வஸ்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்க இருக்கிறது? 10 கட்டளைகளில் தான் இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கையை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு மனம் திரும்புதல் உண்டாகிறது. நாம் பரிசுத்தம் அடைகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் போய் யாரை பார்க்க போகிறோம்? யாரோடு வாழப் போகிறோம்? தேவனோடு, நம்முடைய பிதாவாகிய தேவனோடு தான் நாம் இருக்க போகிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய பரிசுத்தம் வேண்டாமா? முடியாமல் நரகத்துக்கு தான் போவோம் என்பதன் பொருள் அது. வாழ்க்கை என்பது ஒரு முறை, மீண்டும் வராது. விளையாடி கொண்டு இருக்கக்கூடாது. நம் வாழ்நாளின் கடைசி நிமிஷம் வரை மனம் திரும்ப வாய்ப்புண்டு. இன்றே எடுப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் முதல் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தொடக்கமாக 10 கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணங்களை படித்து தெரிந்து கொண்டால் போதுமானது. அதை கடைபிடிக்க தேவையில்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதை சுமந்து தீர்த்து விட்டார்.
கற்பனைகளும் கட்டளைகளும் கண்டிப்பாக நாம் சுமந்து அதை நாம் வாழ்நாள் வரை சுமக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அது பாரம் அல்ல, அதுவே நம்முடைய போர்வையாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம். இதன் தொடர்ச்சி நாளைய செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.